ஒரு குடும்பங்க கேரளாவில் இருக்காங்க. ஒரு 3 வயசு அந்த பையனுக்கு. அவங்க அப்பா, அம்மா, அப்பாவுக்கு ஓரளவுக்கு வருமானம்லாம் வருது. நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ உடனே திருச்சியில் அவங்க தாய் மாமா இருக்காரு. அவங்க தாய் மாமா என்ன சொல்றாரு, இங்கே வந்து நம்ம வைத்தியம் பார்த்தோம்னா இவருக்கு நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைத்தியம் பார்க்குறதுக்கு திருச்சி கூட்டு போகிறாங்க. ஆனாலும் விதி அவங்கள கைவிட அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா இறந்து போன அடுத்த 15வது நாளே அவங்க தங்கச்சியும் இறந்து போயிடுது. ஒரு 3 வயசு பையனுக்கு சொல்ல வரேன். தங்கச்சியும் இறந்துட்டுறாங்க. விதி போட்டு விளையாடி எடுத்துருது. வறுமை சூழ்ந்துருது. அவங்க தாத்தா அந்த ஊரில் திருச்சியில் ஜெயிலில் வார்டனாக இருக்கார். அவருடைய ஒரு ஆளுடைய சம்பளத்தில் தான் அது போயிட்டுருக்கு. இப்போ இந்த பையனுக்கும் அப்பாவை இழந்துட்டோம், தங்கச்சி இல்லைன்னும் போது கொஞ்சம் அழுகலாக வரும், பாவமாக இருக்கும்ல. ஆனால் அதை பற்றி யாரும் கண்டுக்கிறாம அப்பாவையும் தங்கச்சியையும் முழுங்கிட்டு நிற்கிற துக்கிரி பயலே அப்படின்னு சொல்லி இந்த பையனோட தலையில் அடிக்கிறது, இந்த பையனை வந்து கொஞ்சம் ஏசி திட்டுறது, இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. இது வந்து இவங்க அம்மாவுக்கு பயங்கரமான மன உளைச்சலை கொடுத்துருச்சு. ஏற்கனவே புருஷன் இறந்துட்டாரு, அதனால வறுமை வாடுது. நம்ம பையனை இப்படி போற வர்றவங்க சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் திட்டுறாங்க, இப்படி ஒரு வேதனையில என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசம் ஒரு குளத்துக்கு கூட்டு போய் 2 பேரும் தற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை தூக்கி குளத்துக்குள்ள போடுறாங்க. அடுத்து அவங்களுக்கு குதிக்கிறது ரெடி ஆயிடும். யார் இவங்க, என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறமா அந்த பையன் மீண்டு எப்படி வந்தான், அதுக்கப்புறமா நம்ம அத்தனை பேரும் இப்போ வரைக்கும் பேரை சொன்னாலே ஒரு மதிப்பு வர்ற மாதிரி இவ்வளவு அடக்கமான ஒருத்தராக மாபெரும் ஒரு ஆளாக மாறின ஒருத்தர் தான் அவர். யார், என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் முழுமையாக பார்ப்போம். இது உங்கள் இப்போ அது என்ன, அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தேநீர் இடைவேளையில் ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் கதை, முக்கியமான ஒரு தன்னம்பிக்கை கதைகள், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய பாசிட்டிவான மனிதர்களை பற்றின கதை, அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற விஷயங்கள், அப்புறம் எழுத்தாளர்கள், இலக்கியம் சம்மந்தப்பட்டு நிறைய சிறுகதைகள் பற்றி, பெருங்கதைகள் பற்றி, புத்தகம் பற்றி, இப்படி இலக்கியம் சம்மந்தமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய கதைகளை பற்றி நம்ம சொல்கிறதுக்குன்னு தேநீர் இடைவேளையில் தேநீர் கதைகள் அப்படின்னு புதுசாக நம்ம ஒரு சேனல் ஒன்று தொடங்கியிருக்கோங்க. நம்ம தேநீர் இடைவேளையில் உள்ளுறுதி நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த அழகேஸ்வரி தான் அதை எடுத்து பண்ண போகிறாங்க. அவங்க தான் ஹோஸ்டாக இருந்து செயல்பட போகிறாங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக தேநீர் இடைவேளை கொடுத்த ஆதரவு மாதிரியும் இத்தனை சேனல்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் தேநீர் கதைகளுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு மனமாற எங்கள் குழு சார்பாக நான் கேட்டுக்கிறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் தேநீர் கதைகள் சேனலுடைய லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சரிங்க, இப்போ இந்த கதைக்கு வருவோம். இப்படி வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்போ அவங்க தாத்தா வந்து அவங்க அம்மாவை திட்டுறார். அவங்க அம்மாவுடைய அப்பா தாத்தா வந்து, என்னம்மா நீ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு குழந்தைய போய் உள்ளே போய் தள்ளி விட்டு இப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டியே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த பையனை உள்ள குளத்துக்குள்ளே விழுந்து எந்திரிச்சு காப்பாற்றி கூட்டு வந்து இதுவுமே இப்படிலாம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லும்போது, திருச்சியிலேருந்து கண்ணனூர்னு கேரளாவில் அவங்க ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. அந்த ஊரில் ஜெயிலில் நீங்கள் வார்டனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ குடும்பத்தோட கண்ணனூருக்கு போய் முதல் வேலையாக இந்த பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுறாங்க. அப்படி பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு இந்த பையனை படிக்க சொன்னால் இந்த பையனுக்கு படிப்பு வந்து பாகற்காயாக கசந்துச்சான். அது எழுதியிருக்காங்க, எதில் என்னென்னலாம் நான் சொல்கிறேன். பள்ளிக்கூடம் எனக்கு பாகற்காயாக கசந்துச்சு, எனக்கு வரலை. பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஒரு மியூசிக் ஸ்கூல் இருந்துச்சு. அங்கே நீலகண்ட வாத்தியார் அப்படின்னு ஒருத்தர் வந்து பாட்டு வாத்தியம் எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் என்ன செய்வேன், பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி போய் இசையில் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால வெளியவே நின்று, ஏன்னா அந்த கிளாஸில் சேர்ந்து படிக்கணும்னா 3 ரூபா கட்டணும். 3 ரூபா கட்டுறதுக்கெலாம் வசதி கிடையாது. அதனால வெளியவே நின்று அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாட்டை, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதை இவர் வந்து வெளியவே நின்று கேட்டு கற்றுக்கிடுவாராம். கற்றுக்கிட்டு அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போ வந்து சினிமா பாடல்கள்லாம் நிறைய கேட்கணும்னு இவருக்கு ஆசை. இன்றைக்கி தேதிக்கு மாதிரிலாம் சினிமா பாடல் அப்போ கேட்க முடியாது. நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், கேட்க முடியாது. அப்போ இன்டர்வலில், சினிமாவில் இன்டர்வல் அப்போ வந்து ஒரு ஸ்லைடு போட்டு இந்த ரெக்கார்டிங்கில் ஒலிக்கும் பாடல்கள் அப்படின்னு போட்டு கொலம்பியா ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்களாம். அப்போ சினிமா பாட்டு ஓடுமா. அப்போ இன்டர்வல் அப்போ தேட்டருக்குள்ளே போனால் சினிமா பாட்டு கேட்கலாம். அப்போ எப்படி போகிறது, அங்கே வந்து முறுக்கு விற்கிறது, மசாலா வடை விற்கிறது, வடை விற்கிற மாதிரி ஒரு வேலைக்கு சேர்ந்து அங்கே வந்து அந்த மாதிரி போய் நின்று அந்த இன்டர்வலில் அந்த பாடல்களை கேட்குறதுக்கே வேலைக்கு சேர்ந்தாராம். இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த பாட்டு வாத்தியார் இருக்காருல்ல, இவர் வந்து கையும் களவுமா பிடிச்சிட்டாராம். உன்னை என்ன பள்ளிக்கூடத்துக்கு உங்கள் தாத்தா அனுப்பி வச்சிருக்காரு, நீ என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஐயா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, எனக்கு பாட்டுனா ரொம்ப இஷ்டம், உங்களுடைய பாட்டு கிளாஸையே நான் வெளியில் நின்று நான் பார்த்து கற்றுக்கிட்டேன், அதனால எனக்கு வந்துட்டு பாட்டு கேட்குறதுக்காக நான் இங்கே இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு,
சரி சரி ஃபீஸ்லாம் கட்ட முடியலன்னா பரவாயில்ல, நீ நாளையிலேருந்து நம்ம பாட்டு கிளாஸில் வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலைக்கு சேர்ந்துருன்னு சொன்னோன்னா குரு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அவருக்கு பணிவிடை செய்ய போகிறது, இந்த கூட்டுறது பெருக்கிறது, அந்த உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தொடச்சி வைக்கிறது, இங்கெல்லாம் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு வேலைக்கு செய்கிறது ஒரு சந்தோஷம் தாங்கலை அவருக்கு. அந்த மாதிரி வேலை பள்ளிக்கூடம் முடிச்சு அந்த மாதிரி வேலைகள்லாம் அப்பப்போ செஞ்சுக்கிட்டு இருப்பாராம். அப்போது ஒரு நாள் விஜயதசமி வந்துச்சாங்க. இந்த விஜயதசமியில் காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சாணி தெளித்து வச்சு எல்லாத்தையும் கோலம் போட்டு நீட்டாக மாக்கோலம்லாம் போட்டு எல்லாத்தையும் தொடச்சி புதுசாக்கி ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நல்லபடியாக இது பண்ணி வச்சுக்கொண்டு நல்லா நீட்டாக இது பண்ணிட்டு ஒரு 4:30 மணி போல் அங்கே இருக்கிற ஹார்மோனியத்தில் வாசிச்சுக்கிட்டே பாட ஆரம்பிச்சிட்டாராம். யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில். ஏன்னா அதிகாலையில் வாத்தியாருமே எந்திரிச்சிருக்க மாட்டார், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு பாட நல்லா சத்தம் போட்டு அப்படியே சந்தோஷமாக, சின்ன பையன் தானே, என்ஜாய் பண்ணி அப்படி பாட ஆரம்பிச்சிட்டாராம். அப்படி பாட ஆரம்பித்தப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். திரும்பி பார்த்தா வாத்தியார் வேலைக்கு சேருவான்னு சொல்லி பண்ணார். இவருக்கு கை கால்லாம் நடுங்கிருச்சான், கையெல்லாம் தாளம் போடுதான். அதில் எழுதிருக்கும் போது அப்படி தாளம் போடுது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. வந்த வாத்தியார் கையை ஓங்கி அப்படியே அணைச்சிக்கிட்டாராம். அணைச்சிக்கிட்டு அவருடைய பேரை சொல்லி, டேய் எத்தனையோ பேத்துக்கு இந்த கிளாஸில் வந்து நான் பாட்டு சொல்லி கொடுக்குறேன், இசை யாருக்குமே வரல, ஆனால் வெளியிலேருந்து கற்றுக்கிட்டு நீ இவ்வளோ பிரமாதமாக பாடுறியே, ஏதோ வலிக்கு மாரடிக்கிறதுக்காக நான் இசை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு அந்த இதெல்லாம் போயிடுச்சு. உனக்கு நான் முறையாகவே இசை சொல்லி கொடுக்குறேன், உன்னை வச்சு நான் அரங்கேற்றமே நீ பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப அணைச்சி இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த பையனுக்கு சந்தோஷம், நம்ம இசை கற்றுக்க போகிறோன்னு. ஆனால் இவங்க தாத்தாட்ட கன்வின்ஸ் பண்ணணுமே, அது எப்படி சொல்ல முடியும்? அவர் பள்ளிக்கூடம்ல அனுப்புன்னு சொல்கிறாரு. அதுக்கு மியூசிக் அந்த டீச்சரே நேரடியாக அவங்க தாத்தாட்ட போய் அவங்க தாத்தாவை பார்த்து, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு வந்து உங்கள் பேரனுக்கு ஆர்வம் இதில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மியூசிக் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டு, அதுக்கப்புறம் அதோடு நிற்காமல் 3 வருஷம் முழுமையாக கற்றுக் கொடுத்து அதோடு நிற்காமல் கண்ணனூர்லேயே ஒரு சபாவை கச்சேரி பண்ணுற அளவுக்கு, அந்த அரங்கேற்றம் சொன்னோம்ல அது வந்து கச்சேரி பண்ணுறது தான். நான் பரதநாட்டியத்தில் தான் அரங்கேற்றம் பண்ணுவோம், இதில் கச்சேரி பண்ணுறதுன்னு வைங்களேன். கண்ணனூரில் ஒரு சபாவை எடுத்து அந்த சபாவில் இவர் வந்து அரங்கேற்ற கச்சேரி பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க. அப்படி கச்சேரி பண்ண மாதிரி மாற்றி அதை பத்திரிகைகள்லாம் வந்து பார்த்து இந்துலலாம் ஒரு ஆகச்சிறந்த இசைக்கலைஞன் வந்து உருவாக போகிறான், ஒரு நல்ல இசைக்கலைஞன் பிறக்க போகிறான், ஒரு குட்டி பையன் நல்லா பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லி எழுதுனாங்களாம். அதுதான் அந்த மாபெரும் இசை மேதையின் தொடக்கம். அவர் வேற யாரும் கிடையாது, இவர்தான். தெரியாத ஆள் இருக்க முடியாதுங்க. எம்எஸ் விஸ்வநாதன், த கிரேட்டஸ்ட் எம்எஸ் விஸ்வநாதன். இவர் போட்ட பாட்டு, கண்ணதாசன் கூட சேர்ந்து இவர் பண்ண மேஜிக்கு, இதெல்லாம் ஒரு பக்கங்க. ஒரு மனுஷனா, ஒரு ஹியூமன் பீயிங்கா எப்படி இருக்கணுங்கிறதுக்கான உதாரணமே இவர் தான் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பணிவு டு த கோர், ஹம்பிள்னஸ் டு த கோர், அதே மாதிரி உழைப்பு டு த கோர். மியூசிக் இவருடைய சப்ஜெக்ட், அதில் முழுமையாக எல்லாமே தெரியும் இவருக்கு. கண்ணதாசன் ஒரு தடவை சொல்லியிருப்பார், ஒரு வெளிநாட்டு கூட்டு போகும்போது இது என்னன்னு கேட்டேன் அவன்ட்டு, அது என்னன்னு கேட்டேன், அவனுக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் அத்தனை பேர் முன்னாடியும் அவன் பியானோ எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான், அவங்க எல்லாரும் கண்ணிலேருந்து தண்ணியே ஊற்றிருச்சு. அப்படிப்பட்ட இசை ஞானி அவன், இசையில் அவனுக்கு ரொம்ப ஞானம் அதிகம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். வாலி, கவிஞர் வாலி சொல்லுவார், எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டதே எம்எஸ்வி தான். எம்எஸ்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு சோத்துக்கு வழி இல்லை, அவர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சோறு திங்கவே நேரம் இல்லை அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட வாலி வந்து இவர் தெய்வமாக நினைக்கிறாரு. ஆனால் இவர் வாலிக்கிட்ட இப்படி தான் உட்காந்துருப்பார். ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி பணிவோட ஹம்பிளோட, நான் எதுவுமே செய்யலை, எனக்கு ஒரு புகழும் தேவையில்லை, எல்லா புகழும் மற்றவங்களுக்கு தான், அவங்கனால தான் இது நடக்குது அப்படின்னு. சினிமா ஒரு டீம் ஒர்க்னு சொல்லி எல்லாரையும் பாராட்டி எல்லாரையும் இது பண்ணின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு லெஜெண்டாக வாழ்ந்திருக்காரு. அவரை பற்றி நிறைய நம்ம படிக்க இந்த விகடன் பிரசுரத்தில் போட்டிருக்காங்க, 400 ரசிகன் அவருடைய புத்தகம். இதை பற்றி படிக்கும்போது, அவருடைய பேட்டிகள் பார்க்கும்போது, அவருடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது எவ்வளோ பெரிய கிரேட்னஸோட வாழ்ந்திருக்காருன்னு. இதாங்க இதில் இன்னொரு முக்கியமான பாடம் நமக்கு. அப்படி பிரச்சனை, வறுமை இதுக்கு தீர்வு அல்ல, உழைப்பு தான் தீர்வு. நம்மளுக்கு எதில் ஆசை இருக்கோ, எதில் நம்ம பிடிச்சிருக்கோ, அதை எவ்வளவு தீவிரமாக நம்ம ஒழுக்கத்தோட கற்றுக்கிறோமோ அதுதான் நமக்கான தீர்வு. அதாவது வறுமையிலிருந்து விடுபடுறதுக்கோ இல்லை எந்த பிரச்சனையை கண்டும் ஓடி ஒளிகிறதோ அதுக்கான தீர்வு கிடையாது. நேரடியாக நின்று நேர் டு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் அதை பார்த்து, நான் உன்னை தாண்டி நான் போவேன், உன்னை கடந்து போவேன்னு வறுமையாக இருந்தாலும் சொல்லணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லணும். தப்பு நம்ம மேலே இருந்துச்சுன்னா எந்த வித இதுவும் இல்லாமல் நம்மளுடைய தப்பை நம்ம திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நம்ம முன்னேறணும். நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும். அப்படி நேர்மையாக உழைக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி வேணுமோ, என்ன திறமை வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறணும். இதெல்லாம் தான்
இந்த ஆகச்சிறந்த மனிதனின் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதுங்க. பொதுவாக அந்த ஆட்டோபயோகிராஃபி ஒருத்தவங்க எழுதுறத, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறதுனுடைய சுவாரஸ்யமே அதுதான். அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் சரியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒரு சுச்சுவேஷன் நடக்கும், அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரியான ஆட்டோபயோகிராஃபிஸ் படித்தோம்னா, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தார், அவருக்கு அது சரியாக நடந்துச்சு, அப்போ அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். இப்படி இதுக்காக தான் அந்த ஆட்டோபயோகிராஃபிஸே அதிகமாக நம்ம படிக்க சொல்கிறது. அப்படி இவரோட படிக்கும்போது இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லணும், இது எவ்வளோ பெரிய சூப்பராக இருக்குது. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டு. அந்த பாட்டை யாராவது, கண்ணதாசனும் இவரும் சேர்ந்து செஞ்ச மேஜிக்கை, அந்த தத்துவ பாடல்களை யாராவது மறக்க முடியுமாங்க? உள்ளத்தில் நல்ல உள்ளத்தை யாராவது மறக்க முடியுமா? இல்லை நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணும் ரொமான்டிக் சாங் யாராவது, காலங்களில் அவள் வசந்தம் மறக்க முடியுமா? எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட்லேருந்து நான் சொல்கிறேங்க. நம்ம ஆறு மனமே ஆறு யாராவது மடிக்க முடியுமா? சட்டி சுட்டதரா யாராவது மறக்க முடியுமா? போனால் போகட்டும் போடா யாராவது மறக்க முடியுமா? எப்படிப்பட்ட அத்தான் என்னைத்தான் உன்னைத்தான், அந்த தான் முடியும். அது வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, எவ்வளவு பாடல்கள், எப்படிப்பட்ட பாடல்கள் வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இவருடைய உழைப்பு, கடினமான உழைப்பு. அவங்க தாத்தா இன்னைக்கு இவரை காப்பாற்றினது. எந்த சூழ்நிலையிலும் தற்கொலை தீர்வாகாது, எந்த சூழ்நிலையிலும் கடின உழைப்பு தீர்வாகும். இது ரெண்டுக்கும் இவர் ஒரு ஆள் தான் உதாரணம். பணிவும் அதோடு சேர்ந்துச்சுன்னா இன்னும் நம்ம பெரிய இடத்துக்கு போயிடுவோங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லைங்க. இதாங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி நம்ம தேநீர் கதைகள், வாமா, நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அழகேஸ்வரி தேநீர் கதைகள் அப்படின்ற சேனல், தேநீர் இடைவெளியினுடைய நம்ம சேனல் தான். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கேட்ட மாதிரியான கதைகள் 100 கதை 200 கதை நம்ம கேட்க போகிறோம். நம்ம யார்கிட்ட இருந்தெல்லாம் என்னென்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அழகேஸ்வரி அழகாக சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கிறவங்களே ஒரு யாராவது இவங்கெல்லாம் இப்படிலாம் நம்ம இருந்தால் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம வியந்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கதைகள் எல்லாம் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க. ஒரு இலக்கியத்துக்கான பிளாட்ஃபார்மாக இதை நம்ம உருவாக்கணும், ஒரு லிட்ரேச்சருக்கான பிளாட்ஃபார்மாக உருவாக்கணும், கதைகளுக்கான பிளாட்ஃபார்மாக இதை நம்ம உருவாக்கணும். நிறைய பேர் இதில் கலந்துரையாடல் செய்யணும், ஒரு எழுத்தாளர்களை இதில் நம்ம பேட்டி எடுக்கணும், பேச்சாளர்களை பேட்டி எடுக்கணும், நிறைய பேர்கிட்ட கேட்டு அந்த அனுபவங்களையெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இதில் வந்துட்டு சுய முன்னேற்ற கதைகள்னு மட்டும் இல்லை, அந்த லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய மனிதர்களின் மனதின் ஓரத்தில் ஒளிந்து கொண்டு யாராலும் பார்க்க முடியாத இடங்களாக இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். அழகேஸ்வரி தான் அதை எடுத்து பண்ண போகிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ரொம்ப நன்றி. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்